இன்னும் நீங்க ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்துருச்சுனாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஒரு நோயிலிருந்து விடுபடுறதா இருக்கட்டும், சுகமானது கிடைக்கணும் அப்படின்றதா இருக்கட்டும், வெல்த்தா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், நல்ல லைஃபா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கேளுங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு நிறைய நம்ம வாசகங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அமல்படுத்துங்க. அது பண்ணுங்க, நம்பிக்கையோடு பண்ணுங்க. பண்ணிதான் பாருங்களேன். காசை பணமா நம்பி பாருங்களேன். அதுக்கப்புறம் நடக்கலன்னா வேற விஷயம், அது பத்தி இல்லை. பட் அட்லீஸ்ட் நம்ம நம்பலாமே, நினைக்கலாமே. ரொம்ப முக்கியம். அந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். சரண்டர் ஆகும். ஒரு குழந்தை மாதிரி இருக்கும். ஒரு பெரிய சனதான் இப்படி அப்படி கால்குலேஷன்ஸ் எல்லாம் வரும் அந்த பதிவுகள்னால. இதோ இந்த மாதிரிதான் நம்ம உலகத்துல பல பேர் வந்து சம்பாரிச்சதை பார்த்திருக்கோம். ஸோ இதே மாதிரி இப்படியெல்லாம் ஸ்டெப்ஸ் இருந்தால் தான் நடக்கும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க அந்த வழி தான் போய் பண்ணணும் யோசிச்சீங்கன்னா சுத்தி வளைச்சுதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு குழந்தைய போல கேளுங்க, உங்க வேலையை பாட்டுக்கு செய்யுங்க. அந்த விஷயம் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிறதாவும் நீங்க நினைச்சுக்கோங்க. ஆல்ரெடி இருக்கணும். போர் மைண்ட் செட்ல இருக்கும். ஓகே நான் நினைச்சிட்டேன், ஆனா வந்து டெய்லி ஐயோ என்கிட்ட இல்லையே இல்லையே இல்லையேன்னு ரொம்ப ஒரு புவர் மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது. ஒரு ஏழ்மையான ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது. நினைச்சிட்டு அதை ஆல்ரெடி நமக்கு கிடைச்ச மாதிரி அதை வந்து கண்ணை மூடி இமேஜின் பண்ணிட்டு விஷுவலைஸ் பண்ணிட்டேன். எனக்கு அந்த இடம் கிடைச்சிடுச்சு, நான் இந்த இடத்துல வாழ்றேன், நான் இந்த கார்ல போறேன், எல்லாருக்கும் உதவுறேன், எதா வேணா இருக்கலாம். அத நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். இது எனக்கும் சேர்த்து நான் சொல்லிக்கிறது. உங்களுக்கு சொல்லும் போது நான் எனக்கே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறதா நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலியமா. நன்றி. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இதுல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கு. சரண்டர் ஆகணும், ஒரு குழந்தைய போல கேட்கணும், கேட்டுட்டு விஷுவலைஸ் பண்ணிக்கணும். சரண்டர் ஆகணும். சரண்டர்னா கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டு சரண்டர் ஆயிடணும். பாசிட்டிவா இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும், குழந்தைய போல கேட்கணும், சந்தேகமே படக்கூடாது. கேட்டு கிடைச்சிரும், அது கிடைச்சிருச்சு அப்படின்னு விஷுவலைஸ். அதே இதோட பயணம் பண்ணுங்க. எத்தனை நாள் நேரம்லாம் நீங்க குறிக்காதீங்க, சீக்கிரம் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். வாழ்த்துக்கள். நன்றி.